நாலடியார்னா என்ன? 4 அடி இருக்கல ஒரு செய்யுள். 4 அடியில இருக்கிற ஒரு செய்யுள். 2 அடியில இருந்தா திருக்குறள். சரியா சொல்லிட்டாரு. சரி, நாலடியார் எழுதுனது யாரு? உங்களுக்கு தெரியுமா நாலடியார்? சரி சொல்லுங்க. நல்லார் எனத்தாம் நனி விரும்பி கொண்டாரை அல்லார் எனினும் அடுக்கிக் கொள்ளல் வேண்டும். நெல்லுக்கு உமி உண்டு, நீருக்கு நுரையுண்டு, புல்லிதழ் பூவிற்கும் உண்டு. இதனுடைய அர்த்தம், நம்ம ஒருத்தவங்க கிட்ட வந்து அன்பா பழகிட்டோன்னே, அவங்க நிறைய தப்பு செஞ்சிட்டோன்னே நம்ம அவங்களோட குற்றக்குறைகளை வந்து மற்றவங்க கிட்ட பெரிதப்படுத்தி கூறக்கூடாது. இதுதான் கொன்றை வேந்தன்ல அவை பாத்தீங்கன்னா சொன்னாங்க, குற்றம் பார்க்கேன் சுற்றமில்லை. வேம்பி இலையுள் கனி எனும் வாழைத்தன் தீஞ்சுவையாதும் திரியாதாம். ஆங்கே இனத்தீ தெனினும் இயல்புடையார் கேண்மை மனத்தீத்தாம் பக்கம் அறிது. நல்லவர்கள் என்னதான் தீயவர்களோடு பழக்கம் வைத்திருந்தாலும் கூட அந்த நற்குணத்தை அவர்கள் எப்போதும் இழக்க மாட்டாங்க. சரியா? அதாவது வந்து கர்ணன் துரியதனோட கதை. எங்க ராசா அவ்வளவு நல்லா இருந்தீங்க நீங்க. மறுமையும் இன்மையும் நோக்கி ஒருவருக்கு உருமாறியவை கொடுத்தல் வறுமையால் ஈதல் இசையாதெனினும் இரவாமை ஈதல் இரட்டியுறும். மறுமையும் இம்மையும் நோக்கி, அது ஏன் அந்த கை எப்படி ராகம் பாடுது? எதனால? பேச்சு போட்டியில எல்லாம் நிறைய கலந்துக்கிறீங்களா? படைக்கும் தமிழ் கல்வி